அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் செப்டம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியானது இருக்குது. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலும், வருஷத்தில் 3 முறை வரக்கூடிய ஆடி அமாவாசையாகட்டும், தை அமாவாசையாகட்டும், புரட்டாசி அமாவாசையாகட்டும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை, சக்தி வாய்ந்தவை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த மகாலய அமாவாசை, அதாவது நாளைய நாளில் வரக்கூடியது பல அற்புதமான சேர்க்கையோடு தான் வருது. ஏன்னா நாளைய நாளில் நமக்கு சூரிய கிரகணம் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது தான், ஏன்னா இது இரவு நேரத்தில் தான் வருது. இருந்தாலும் இது வான மண்டலத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக தானே கருதப்படுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பொதுவாகவே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமியை சொல்லலாம். சாதாரண நாளில் நம்ம ஒரு சில பரிகாரம் செய்கிறோம், நமக்கு ரிசல்ட் கிடைக்கலினாலும் அமாவாசை நாளில் செய்யும் போதும் பௌர்ணமி நாளில் செய்யும் போதும் கிடைக்கும். இப்போ நாளைக்கு நமக்கு மகாலய அமாவாசையாக வேறு இருக்குது. அப்போ இந்த நாளில் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்குவதற்கு, கடன் நீங்குவதற்கு, பணம் சேருவதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது, ஒரு சில வீடுகளில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும், நிம்மதியே இருக்காது. தொழிலையாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், ஏதாவது ஒரு எதிரி தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும். செய்வினை ஏவல் இது மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு வச்சுருப்பாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். அவங்க வச்சுருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது தீராத கடன் பிரச்சனை, அடுத்து கஷ்டம், உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு நல்ல 4 நாளைக்கு இருப்போம், பார்த்தா அடுத்த நாள் படுத்துக்குவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் முன்னெல்லாம் இப்படி இல்லவே இல்லை, நான் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் உன் முகம் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிற, முகமே இருண்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன ஒரு சிலர் கேட்குறாங்க. எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது இயல்பாக செய்கிற வேலையை கூட ரொம்ப சலுப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அடிக்கடி உடம்பு போட்டு வருத்தி எடுக்கும், அதாவது பாடி பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இவை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால இப்போ முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்வீங்க இல்லையா, அந்த முன்னோர் படையலில் என்னென்ன காய்கறிகள் சேர்த்துக்கலாம், எதெல்லாம் அவசியம் சேர்த்துக்கவே கூடாது, நாளைய நாளில் என்னென்ன தவறுகள் மறந்தும் செய்யக்கூடாது, தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரம் என்ன, படையில் இடக்கூடிய நேரம் என்ன என்பது குறித்து நம்ம சேனலில் தனியாக ஒரு பதிவு இருக்குது. இவை தவிர நம்மளுடைய 16 தலைமுறையினர் செஞ்ச பாவம் நீங்கவும், நம்முடைய வருங்கால சந்ததியினர் அதாவது 7 தலைமுறைக்கும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருப்பதற்குமான ஒரு எளிய 2 விதமான பரிகாரங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று முக்கியமானது சொல்லியிருப்பேன், அதாவது ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றணும், அது 1 மணி நேரம் எரியற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அது சாதாரண பரிகாரம் தான், ஆனால் அளப்பரிய பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் நீங்குவதற்கு நாளைய நாளில் நீங்கள் அந்த 2 பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பீங்க, இன்னும் ஒரு சிலருக்கு இந்த அமாவாசையை ஃபாலோ பண்ணுற பழக்கம் இருக்காது, அவங்களாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் கூட சாப்பிட்ருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுடைய கஷ்டம் தீர இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இந்த பரிகாரத்தை செய்யணும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய புளி தான் தேவைப்படுது.
டர்மரின்ட்டுன்னு சொல்லும் இல்லையா, புளி ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்கள், அதுதான் நமக்கு தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா கேதுவின் அம்சமாக பார்க்கப்படுது. நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் போக்கக்கூடியது. பொதுவாக இந்த பரிகாரத்தை நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய சொல்லி ஒரு 4-5 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இந்த முறை நமக்கு அமாவாசை ஞாயிறு இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யும்போது சென்ற முறை செஞ்சு பலன் கிடைக்கலனா கூட இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இப்போ இது ஒரு சிறு உருண்டை எடுத்துக்கோங்க. புதுசாலாம் வாங்க வேணாம், வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா நல்ல பசைத்தன்மை உடையதாக இருக்கும், கையிலே ஒட்டும், பிசு பிசுன்ட்டு ஒட்டும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கிறோம். இந்த கல்லுப்பும் பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்தியை விளக்கக்கூடியது தான். இதை எடுத்து நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி சிறு உருண்டை எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, இதை எடுத்து இப்போ நம்மளுடைய இடது கையில் வச்சு அப்படியே உருட்டிக்கோங்க. இப்போ இதில் ஒற்றை கல்லுப்பு ஒட்டுச்சு அப்படின்னா போதும், எல்லாம் ஒட்டணுன்ட்டு இல்லை, ஒரு 4-5 துண்டுகள் ஒட்டுச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுடைய இடது கையிலே வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணால் போதும். இல்லைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிங்கள்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரையுமே கூட்டிகிட்டு உங்களுடைய வீட்டில் ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட அவங்கள நிற்க வச்சுக்கலாம், இல்லைன்னா உட்கார வச்சுக்கலாம். கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுருங்க. நீங்கள் மேற்கு பக்கம் வெஸ்ட்டு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்கள் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் தான் இந்த புளி உருண்டை இருக்கணும். இப்போ அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 7 முறை, மேலே இருந்து கீழே 7 முறை, அதாவது கிளாக் வைஸில் 7 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 7 டைம்ஸ், டாப் டு பாட்டம் 7 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அவங்க எல்லாருடைய முடிவும் லைட்டாக பிடிச்சி இழுங்க, லைட்டாக ப்ளக் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது அவங்கள எந்திரிச்சு போயிட்டு கை காலில் உதறிக்க சொல்லிட்டு முகமெல்லாம் கழுவிக்க சொல்லுங்கள், கை கால் கழுவிக்க சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இடது கையிலே வச்சுட்டு உங்கள் தலையை இதே மாதிரியே இந்த பக்கம் 7 முறை, அந்த பக்கம் 7 முறை, மேலேருந்து கீழே 7 முறைன்னு சுற்றிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லாவே ஒரு முடியவே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட நல்லது தான். சரிங்களா? அதனால் ஒரு முடியை அப்படியே பிடுங்கிடுங்க. பிடுங்கிட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது புதற மாதிரி இடம் இருக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் தூரமாக அங்கே வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே முகம் கை காலில் கழுவிக்கோங்க. இல்லை வெளியிலே பைப் இருக்குதுன்னா வெளியிலே கூட நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இல்லைங்க இப்போ இந்த நேரத்தில் போய் எங்கேயும் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்லையே ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரை இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த புளி உருண்டையை வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த கவரில் போட்டு எங்கேயாவது வீட்டுக்கு வெளியில் வச்சுருங்க. நாளைக்கு கேபேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே, குப்பை வாங்குகிற வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அதில் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இல்லைன்னா வேறு எங்கேயாவது தூரமாக கொண்டு போயிட்டு கூட நீங்கள் எரிஞ்சிட்டு வந்துடலாம். திரும்பியும் இது உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில், அதாவது 2 வருஷமாகவே நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறை நான் இதை சொல்லும் போதும் நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் தான் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் இது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் யாருடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள், இந்த பிரச்சனையில் எப்போ தான் தீருமோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அவசியமாக நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுறத கண்கூடாக பார்ப்பீங்க. எதுவுமே செய்யறதுக்கு நம்பிக்கைங்கிறது வேணும். அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.